Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சமந்தா மேமோட பிராண்ட்லேருந்து, அதாவது அவங்க ஃபவுண்டராக இருக்கக்கூடிய பிராண்ட்லேருந்து நான் வந்து பெர்ஃப்யூம் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பேசிக்காகவே நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நம்ம 90% ஆஃப் த வீடியோ இஸ் கோன் பி ப்ராடக்ட் ரிவ்யூஸ். ஸோ 10% ஜஸ்ட் டே இன் மை லைஃப் அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சமந்தா மேம் பிராண்ட் வச்சிருக்கிறதுனால இந்த பெர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதோட ரிவ்யூ கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதையுமே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஃபார் 1 வீக் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஓப்பன் பார்சல் வீடியோ தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணி ஒரு 2-3 டேஸ் வந்து கழித்து உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் இட்ஸ் பீன் a வீக். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஜென்யூனான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யா, நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லையா. ஸோ பேக்கேஜிங் அப்படின்றது, அதோட ப்ரைஸ், அதோட ஃப்ராக்ரன்ஸ், அதோட லாங் லாஸ்டிங், இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு இதாக சொல்கிறேன். ஐ ஸ்டார்ட் வித் பேக்கேஜிங் அண்ட் ப்ரெசன்டேஷன். பேக்கேஜிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் வந்து உள்ளே வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பேக்கேஜ் ஓகே, ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருந்தது. பட் அவுட்டர் பேக்கேஜிங் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நார்மலாக அமேசான் கூட ஓரளவு நல்லா பண்ணுவாங்க. ஸோ பேக்கேஜ் ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப டேமேஜ் ஆகி வந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் நான் உள்ள ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்குமோன்னு நினச்சேன். பட் இல்லை, ஆகலை. பட் உள்ள ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பெரிய லக்ஸூரியாக அந்த மாதிரிலாம் பண்ணல. பட் ஓரளவு நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் தான் உள்ளே இருந்தது. அண்ட் இது வந்து இதுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் எல்லாமே இந்த மாதிரி க்ளீனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து மெயினாக வந்து உங்களுக்கு எதை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்ட் வந்து க்ளீன் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணதுக்கான காரணம் சமந்தா ஆப்வியஸ்லி. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா ரிவ்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ இந்த சீக்ரெட் ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 இயர்ஸ் ஓல்டு பிராண்டு. ஸோ அதோட லெகசியை வந்து அங்கிதா அண்ட் சமந்தா அவங்க 2 பேரும் கோஃபவுண்டராக இருந்து ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி ரீச் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் திங். ஓகே, ஸோ தென் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மதுரை ஜாஸ்மின். இது 10 ml ப்ராடக்ட் அண்ட் இட் இஸ் 100 ml ப்ராடக்ட். ரீசெண்டாக நான் வாங்கும்போது ஆஃபர் எதுவுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து 30% ஆஃபர் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நான் சவுத் பொண்ணு அப்படின்றதுனால ஐ ரியலி டோன்ட் நோ, பட் ஐ லிட்ரலி ஃபெல் இன் லவ் வித் திஸ் ஃப்ரேக்ரன்ஸ். இட்ஸ் வெரி வெரி கூல். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல், பட் இட்ஸ் வெரி வெரி த ஸ்மெல் இஸ் வெரி சூப்பர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை விட நான் இது தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். யா, அப்படின்னா மதுரை ஜாஸ்மின் வந்து உண்மையாகவே ஒரு நீங்கள் ஜாஸ்மின் ரொம்ப பியூர் ஜாஸ்மின் இல்லை, பட் நீங்கள் ஜாஸ்மின் வச்சுட்டு போனீங்கன்னா அது என்டையர் டே வில் ஃபீல் ஃப்ரெஷ்னோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஐ கேன் கேரண்டி யூ தேட். இது நிறைய பேருக்கு பிடிக்குது. இதை நான் வியர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் கேட்டுறாங்க. நானே உட்காந்து இது சமந்தாவோட பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக வர்த் ஹைப் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மதுரை ஜாஸ்மின்ன்றது ஒரு ஜாஸ்மின் ஃப்ளேவரில் உள்ள ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது, டு பி ஃப்ராங்க். அண்டு ரோஸ்வுட் இது வந்து எனக்கு பழக்கப்பட்ட ஒரு ஸ்மெல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இதுவுமே நம்மள ஒரு சட்டிலான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும். ஒரு குட்டி ஒரு பன்னீர் ரோஸ் ஒரு ஸ்மெல் இருந்தால் எப்படி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு சட்டிலான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உங்கள் மேலே வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெண்டுமே ரொம்ப ஹெவியாக இல்லை. ஜாஸ்மின் ஒரு 20% ஒரு சின்ன ஒரு சுற்றி இருக்கவங்கள ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆச்சு. ரோஸ் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ரேக்ரன்ஸ் வாய்ஸ். ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு லாங் த பர்ஃப்யூம் ஸ்டேஸ் ஆன் யுவர் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் அவங்க வந்து 6 to
7 ஹார்ஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்களா? ஐ திங்க் ஸோ 6 ஹார்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஐ ஃபீல் சம்வேர் ஐ ரெட். மதுரை ஜாஸ்மின் பர்ஃப்யூம் அகெயின். நான் வந்து காலையில் 12 o'clock நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா நான் வந்து ரீஅப்ளை பண்ணவே மாட்டேன். மோர் தென் 7-8 ஹார்ஸ் வந்து எனக்கு நல்ல லாங் லாஸ்டிங் கொடுத்தது. எனக்கு பெருசாக லிப்ஸ்டிக்கும் அண்ட் பர்ஃப்யூமும் பொறுத்த வரைக்கும் லாங் லாஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக மதுரை ஜாஸ்மினுக்கு ஐ கேன் கிவ் 100 out of 100. அண்ட் ரோஸ்வுட் இதுவுமே நல்ல லாங் லாஸ்டிங் கொடுத்தது. பட் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேபி இது வந்து ஒரு 6 ஹார்ஸ் கொடுத்துச்சு அவங்க கிளைம் பண்ண மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 6 ஹார்ஸ் கொடுத்துச்சு. இது வந்து என்டையர் டே நான் ரீஅப்ளை பண்ண தேவையே இல்லை. ஸோ பட் இது அப்ளை பண்ணால் நான் ரீஅப்ளை பண்ணுவேன், எனக்கு ஞாபகம் இருக்குது ஸ்டில். ஸோ யா தட்ஸ் வாட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மாடரேட் லெவலில் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3% வந்து உங்களை ஸ்மெல் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தது. ரோஸ்வுட் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பர்ஃப்யூம். ரோஸ்வுட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கின் சென்ட் மாதிரின்னு வச்சுக்கலாமா. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு க்ளோஸ் பையில் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களால மட்டும் ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு இது. அண்ட் இது வந்து கொஞ்சம் மாட்ரேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒகேஷன் சூட்டபிலிட்டி. ரெண்டுமே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம். எவ்ரிடே வியர் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லுவேன். இது ரொம்ப சட்டில், இது ரொம்ப மாட்ரேட். ஸோ உங்களுக்கு இதோட நிறைய ஃப்ளேவரும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் வாங்கினது இந்த 2 தான் இருக்குது. பிகாஸ் எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஜஸ்ட் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி தான் வாங்கினேன். அண்ட் இன்னொரு ரீசன் சமந்தா. ஐ லவ் சமந்தா. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. எஸ் இட் இஸ். ஸ்டார்டிங்கில் யோசிக்கும்போது ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி இருந்தது. வேல்யூ ஃபார் மணிக்கு ஐ கேன் கிவ் 200 out of 100. கண்டிப்பாக இது ஒர்த்து. நீங்கள் பே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ப்ரைஸ் இல்லையா. ஸோ ப்ரைஸ் ஐ திங்க் ஐ பெய்ட் 1,200 சேஞ்ச். ஸோ நம்ம 1,300 வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸு அண்ட் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் தட் தே ஹாவ் கிவன். ஸோ இப்போ ரைட் நவ் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 ml ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். மேபி நான் இதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபுல் பாட்டில் வாங்குவேன் கண்டிப்பாக. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஃபுல் ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. ஸோ இட்ஸ் ரியலி குட் பர்ஃப்யூம். சமந்தாவோட பிராண்ட் அப்படின்றதுனால நீங்கள் வாங்கணும் அவசியமே இல்லை. கண்டிப்பாக ஒர்த் ஹைப். கண்டிப்பாக அவங்களோட ப்ரொமோஷன் வீடியோலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். என்டையர் வீடியோ வந்து அவங்க சென்ட்டு சீக்ரெட் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி நினைப்பேன். பட் ரியலி ஒர்த் ஹைப். ஸோ அவங்களோட ப்ரொமோஷனால் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இது க்ளீன் பர்ஃப்யூம். ஸோ அதை என்னால் சொல்ல முடியாது. ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு டு டெஸ்ட் இட் இஸ் க்ளீன் பர்ஃப்யூம். பட் சமந்தா சொல்கிறதுனால நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பலாம். ஐ டோன்ட் நோ. ஸோ யா இட்ஸ் அ க்ளீன் பர்ஃப்யூம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். till then bye bye, take care. அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் பாருங்கள். நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணிகிட்டே இதை வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஐ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மைண்ட். பட் பரவாயில்ல, இதை பற்றி பேசி முடிச்சாச்சு. ஸோ ஸ்கின் கேர் பண்ணுறது இன்னொரு வீடியோ வேணால் நான் போடுறேன். யா ஸோ இட்ஸ் கூல். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யா உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை பாய், டேக் கேர்.